நம்மள பல பேருக்கு சின்னதா ஒரு தலைவலி வந்தாலே அன்னைக்கு ஃபுல்லா அப்செட் ஆயிடுவோம். எந்த வேலையும் ஓடாது. ஆனா பிறக்கும் போதே 2 கண்ணும் தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருக்காருன்னா உங்களால நம்ப முடியுதா? இது ஏதோ சினிமா கதை இல்ல, நிஜமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரோட கதை. ஆந்திரால ஒரு சின்ன கிராமத்துல விவசாய குடும்பத்துல ஸ்ரீகாந்த் பிறந்தப்ப அந்த ஊரே வருத்தப்பட்டுச்சு. காரணம், அவர் பார்வையற்றவரா பிறந்தாரு. இவனால என்ன செய்ய முடியும்னு உலகம் கேட்டப்ப அவர் மௌனமா சாதிக்க தொடங்கினாரு. ஸ்கூலுக்கு போனப்ப அவரை கடைசி பெஞ்சில உட்கார வச்சாங்க. 10th நல்ல மார்க் எடுத்தும் சயின்ஸ் குரூப் படிக்க உனக்கு தகுதி இல்லைன்னு மறுத்தாங்க. அப்பதான் ஸ்ரீகாந்துக்கு கோபம் வந்துச்சு. என் திறமையை தீர்மானிக்க நீங்க யாருன்னு கோர்ட்டுக்கு போனாரு. போராடி சயின்ஸ் குரூப் எடுத்தாரு. 12th 98% மார்க் எடுத்து எல்லாரையும் வாயடைக்க வச்சாரு. ஆனா இந்தியால இருக்க டாப் காலேஜஸ் இவரை ஏத்துக்க தயங்குச்சு. அப்பதான் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. உலகத்தோட நம்பர் 1 யூனிவர்சிட்டியான அமெரிக்காவோட MIT இவரோட திறமையை பார்த்து கூப்பிட்டு சீட் கொடுத்துச்சு. அந்த காலேஜ்ல சேர்ந்த முதல் பார்வையற்ற மாணவர் நம்ம ஊர் ஸ்ரீகாந்த் தான். படிச்சு முடிச்சதும் அமெரிக்கால கோடிக்கணக்கில் சம்பளம். ஆனா அவர் அதை வேணான்னு சொல்லிட்டு இந்தியா திரும்பினாரு. ஏன் தெரியுமா? என்ன நிராகரிச்ச இந்த ஊர்ல என்ன மாதிரி இருக்க இன்னும் ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் வழிகாட்டணும்னு நினைச்சாரு. 2012 போலாண்ட் இண்டஸ்ட்ரியை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுத்து அவங்க வாழ்க்கையில ஒளியேற்றி இருக்காரு. விதியை மதியால வெல்ல முடியும்னு வாழ்ந்து காட்டிட்டாரு. மத்தவங்க குப்பையா பார்த்த விஷயங்களை வச்சு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பேப்பர் ப்ராடக்ட்ஸ் இவரோட நிறுவனம் தயாரிக்குது. இன்னைக்கு இது வெறும் கம்பெனி கிடையாது, பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பிசினஸ் எம்பயர். அவர் சொல்வாரு, உலகம் என்ன ஒரு பார்வையற்றவன்னு பார்த்துச்சு, ஆனா நான் உலகையே பார்க்க தொடங்கினேன்னு. இப்ப சொல்லுங்க, நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைங்க எல்லாம் பெருசா? உங்ககிட்ட குறைய தேடுற உலகத்துக்கு முன்னாடி உங்க உழைப்பால பதிலடி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்பிரேஷன் கதைகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.